நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. நமக்கு அது செட் ஆகாது. நம்ம சொல்றத செய்யணும். செஞ்சாத்தேன் ஒரு மாசத்துல தோராயமா ஒரு ஜாதகத்துக்கு 10 விதிகள் வச்சாலுமே நல்லா கவனிக்க. இந்த 1.5 மணி நேரம் நான் கிட்டத்தட்ட குறைஞ்சது 50 விதிகள் சொல்லுவேன். 50 விதி இருக்கும் 1.5 மணி நேரத்துல. நான் ஆனா 10 தான் போட்டிருக்கேன். 10 விதி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே 10 ஜாதகத்துல நம்ம 100 விதிகளை தெரிஞ்சுக்கிடுவோம். 11வது ஜாதகத்தை நீங்க கணிக்கும் போது இந்த 100 விதிக்குள்ளதே 10 விதி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்ப நீங்க யார் யாரெல்லாம் இந்த ஜாதகத்தை ஆய்வு செஞ்சிருக்கீங்க அந்த ஆய்வை சமர்ப்பணம் செய்யலாம். செஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் நான் கணித்த விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். அல்லது நான் கணிச்ச விஷயத்தையவே நீங்களும் கணிச்சிருப்பீங்க, அதையும் நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் கோச்சார பலனை எப்படி ராசி கட்டத்தோடு பொருத்தி பார்த்து பலன் எடுப்பது, அந்த 2 கான்செப்ட் தான் இன்றைய வகுப்புல நடக்க போகுது. இப்ப உங்களுடைய நேரம். யார் இதை கணித்திருக்கிறார்களோ அவங்க சொல்லலாம். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு அவங்களுக்கு கொடுக்கப்படும். சென்னையில இருந்தே சூர்யா ஏதாவது ஜோதிட புத்தகம் வாங்கி அவங்களுக்கு கொரியர்ல அனுப்பிடுவார். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் டெய்லி ஒருத்தர், அதாவது அதிகமான கருத்து சொல்லணும், அந்த கருத்து கரெக்டான கருத்தா இருக்கணும். அவங்கள நம்ம அந்த கிளாஸ் முடியிறப்ப பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணின பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு ஒண்ணு கொடுக்க போறோம். அதனால இப்ப உங்களுடைய நேரம். இந்த ஜாதகத்தை நீங்க என்ன கணிச்சிருக்கீங்களோ உங்களுடைய பெயர், ஊர், அதை சொல்லிட்டு உங்களுடைய கணிப்புகளை நீங்கள் சொல்லலாம். ஐயா சுவாமிநாதன் சென்னையில இருந்துங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே. ஜாதகர் பிறந்தது மகர லக்னம். மகர லக்னத்துக்கு சனியும் செவ்வாயும் 1, 5, 9ல இருந்தா நல்லது. திசை நடக்கும்போது நல்ல பலன்கள் கொடுப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல கெடுதலான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்த்திருக்கோம். ஜாதகர் பிறந்தது சனி தசை, சனி 12ல வக்ரமா இருக்காரு. இதனால சனி தசை சனி புத்தி இவருக்கு நல்ல பலன்களை கொடுக்காது அப்படின்றத இங்க பார்க்க முடியுது. ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாதகர் சகட யோகத்துல பிறந்திருக்காரு. சகட யோகத்துல பிறந்தவங்களுக்கு அமடு பயம், பொருள் சேதம் எனினும் நற்கீர்த்தி உண்டு, நிதியும் உண்டு அப்படின்ற ஒரு விதி இருக்கு. ஸோ அது பிரகாரம் சகட யோகமா இருந்தாலும் மாறி மாறி இவர் நிதி வரும், அதுக்கப்புறம் லாஸ் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் நிதிகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கிரக விளக்கத்தை சொல்லி அதை சொன்னீங்கன்னா புதுசா நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. பிகினியர் ஆரம்ப நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கும் புரிஞ்சுக்கிடுவாங்க. டக்குன்னு நம்ம சகட யோகம் அப்படின்னா எதை வச்சு சகட யோகம் கண்டுபிடிச்சோம் தெரியாது. அதனால கொஞ்சம் கிரக விளக்கத்தை சொல்லி நீங்க சொல்லுங்க. ஓகேங்க. சகட யோகம் அப்படின்றது குருவுக்கு 6, 8, 12ல சந்திரன் இருக்கிறது சகட யோகம். அந்த மாதிரி சகட யோகம் இருக்கிறதுனால வாழ்க்கையில சக்கரம் மாறி நம்ம பொருளாதாரம் வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் பிரகாரம் ஜாதகர் நல்ல நிதி வசதிகள் இருந்தாலும் ஒரு பீரியட்ல அதை எல்லாத்தையும் இழந்து மீண்டும் பெறுவார் அப்படின்றது விதி. அதுக்கு அடுத்தது லக்னத்துக்கு 3ல மாந்தி இருக்கிறது. தம்பி நண்பர்களோட பகை ஏற்படும். வாய் சமர்த்தனம், அதாவது வாயாடக்கூடியவர், ஒரு பட்டிமன்றம் அங்கெல்லாம் போனார்னா நல்லா பண்ணுவார் அப்படின்றத சொல்ல முடியுது. இதுக்கு அடுத்தது சூரியன் லக்னத்துக்கு 3, 6, 10ல இருந்தா சிறப்பு அப்படின்னு பார்த்திருக்கோம். இந்த இடத்துல சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கு. 6ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் வாகன யோகம், நல்ல ஞானத்தை கொடுக்கும், அரசர் ஆதரவு உண்டு, பகைவரை அழிக்கக்கூடிய தன்மை உண்டு. சூரியன் 6ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாதகர் படித்தவர், அதாவது இது திருவாதிரை 1ல வேற இருக்கு, ஜாதகர் படித்தவர், நல்ல செல்வம் உள்ளவர் அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் திரிகோணத்துல இருக்கிறது நன்மை அப்படின்னு பார்த்திருக்கோம். இந்த சந்திரன் இங்க 9ல இருக்கு. அதனால அவரும் நன்மை செய்வார் அப்படின்றத எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது செவ்வாய் 1, 2, 6, 10, 12ல இருக்கிறது நன்மை அப்படின்னு பார்க்குறோம். இங்க செவ்வாய் 2ல இருக்கு. 2ல இருந்து ராகுவோட இருக்கு. அதனால ஜாதகர் பேச்சுத்தன்மை, மற்ற எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கோவக்காரர், விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ள ஜாதகர். ஏன்னா
செவ்வாய் வந்து 4ஆம் அதிபதி, அவரை சனியும் பாக்குறாரு. அதனால விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ள ஜாதகர். புதன் கோணத்துல இருக்கிறது நல்லது, கோணம் கேந்திரத்துல இருக்கிறது நல்லது ஜாதகத்துக்கு பொதுவா. இந்த ஜாதகத்துல கேந்திரத்துல கோணத்துல இருக்காரு, அதனால அவரும் நன்மையே செய்வார் அப்படின்றத எடுத்துக்கலாம். அடுத்து குரு திரிகோணத்துல இருக்கிறது நல்லதுன்னு பார்ப்போம். இங்கே திரிகோணத்துல இருக்காரு, அதனால கண்டிப்பா குருவும் நன்மை செய்வார். சனி 3, 6, 6, 8, 12, 9, 11 இருக்கிறது நன்மை. இங்க 12ல இருக்காரு, அது நன்மை அல்ல. ராகு சனியை போல அப்படின்னு இருப்போம். வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் ராகுக்கு நல்லா இல்லை. அதனால ராகு திசையும் இவருக்கு பெரிய நன்மைகளை செஞ்சிருக்காது. ஒரு 6 வருஷ காலம் இல்லை 8 வருஷ காலம் ஓரளவுக்கு ஒரு நன்மைகள் நடந்திருக்கும். ராகு 2ல இருக்கிறதுனால நன்மைகள் நடந்திருக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, குருவுக்கு வீடு தந்தவர் ஆட்சி பெற்று சிறப்பா இருக்காரு. அதனால வக்ரமா இருந்தாலும் தன் வீட்டிலே இருக்காரு. அது உச்சத்துக்கு நிலையான இடம். அதனால கண்டிப்பா குரு திசை இவருக்கு நன்மைகளை செய்யக்கூடிய திசையா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து குரு வந்து குரு திசையில நடக்கும்போது பாத்தீங்கன்னா குரு திசை நல்லது நடக்கும்ன்றீங்க. ஆமா, குரு திசையில சூரிய புத்தி, குரு திசையில சூரிய புத்தியில 2018ல இருந்து போதுக்குள்ள தந்தைக்கு சிறப்பான யோகத்தை கொடுத்திருக்கும், தந்தைக்கு சிறப்பை கொடுத்திருக்கும். குருதசை ராகு புத்தியில 2021ல இருந்து 2003க்குள்ள தந்தைக்கு மூச்சு திணறல், நோய் தொற்று போன்றவைகள் வந்திருக்கும் ஜாதகருக்கு தந்தைக்கு 2 பேர்ல யாருக்காவது வந்திருக்கலாம். குருதசை ராகு புத்தியில இவர் நகையை தொலைத்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. சந்திரனுக்கு 8ல குரு போகும்போது அவப்பெயர் ஏற்படும் அப்படின்றத பார்த்திருக்கோம். இங்க 24வது வருஷம் இவருக்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. இல்ல ஒரு நிதியை தொலைச்சிருப்பார் அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த காலகட்டத்துல இப்ப பார்க்கும்போது ராகு 2ஆம் இடத்திலே போறாரு, குரு சூரியன் மேல போறாரு. இதனால இவர் நகையை தொலைத்திருப்பார், நகையில பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை வாங்கியிருப்பார் அப்படின்றத பார்க்க முடியுது. அதே மாதிரி இப்ப நடக்கிறது சனி தசை, சனி புத்தி. தீர்த்த யாத்திரை போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். வருவாய் இழப்பு வரும் இந்த பீரியட்ல இவருக்கு. அதே மாதிரி சனி தசை, சனி புத்தி இந்த இப்ப நடக்கக்கூடிய காலத்துல நெருங்கிய உறவினருக்கு கண்டம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றது இவ்வளவுதாங்க எடுத்திருக்கேன் நானு. இப்ப நடக்கக்கூடிய திசாபுத்தி எதுங்கயா? சனி தசை, சனி புத்தியில நெருங்கிய உணர்வுக்கு கண்டம் அப்படின்றத எடுத்திருக்கேன். சனி தசை, சனி புத்தியில வருவாய் இழப்புன்னு எடுத்திருக்கேன். நன்றி ஆஸ்ட்ரோ சுவாமி அவர்களே. ஐயா ஒரு நிமிஷம் கடைசியில வைக்கிறது மட்டும், அந்த சனி தசை சனி புக்தி நடக்கும்போது செலவினங்கள் நடக்கும், நஷ்டம் ஏற்படாது. வருவாய். ஆமா, நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க வெங்கடேசன். மேற்கொண்டு கண்டினியூ பண்ணுங்க. இல்ல 80% ஓகே, 80% உங்க குழுவுல போட்டு விடுங்க, நான் மறந்துட்டேன் கோவத்துல. பரவாயில்ல நானு அது நாம் தனியா பேசிக்கலாம். இப்ப இருக்கிறத கண்டினியூ பண்ணுங்க ஐயா, கண்டினியூ பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ணுங்க. அடுத்த ஆளு. ரொம்ப நன்றி ஐயா, மிக சிறப்பான கணிப்பு, அற்புதமா இருந்துச்சு. ஆமா, அதுக்கடுத்து தசமி திதியா இருந்தாலும் அதுவும் அந்த விஷ திதியில சூரியன் செவ்வாய் 2 பேருமே இவருக்கு வந்து தொந்தரவு கொடுக்குற மாதிரி வராங்க. பாதகாதிபதி செவ்வாய் தான் சார் வராங்க. மகர லக்னத்துக்கு பாதகாதிபதி செவ்வாய் இருந்து, அதே மாதிரி மகர லக்னத்துக்கு செவ்வாய் திசை நல்லா இருக்காதுன்றதுனால செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி ஒரு திசையிலும் இவருக்கு சில பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுத்துதான் இருக்கும் இவருக்கு. அதனால இந்த செவ்வாய் ஆகாது. அதே மாதிரி இவருக்கு 2ஆம் இடத்துல வந்து ராகு செவ்வாய் இருக்கிறதுனால இவருடைய குணாதிசை. ஓகே சரிங்க சார். ஓகே, இப்போ 2ஆம் இடத்துல வந்து ராகு செவ்வாய் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அந்த கோபமான குணம் இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானமா இருக்கு சார். குடும்பஸ்தானம் அப்படின்றதுனால வந்து குடும்பத்துல இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இவருக்கு அதிகமா இருக்கும். பேசும்போது வந்து ஒரு மாதிரி கம்யூனிகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா வந்து குரு வந்து 5ஆம் இடத்துல இருந்தா கூட இந்த ராகு இருக்கிறதுனால அந்த கம்யூனிகேஷன் இவருக்கு அந்த அளவுக்கு ஒரு இதுவா இருக்காதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். அதுக்கு அடுத்தது 4ஆம் இடம் வந்து அத கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. கம்யூனிகேஷன் தான் புரியல, பேசுறது எப்படி சார்? அந்த குரு பகவான் வந்து கம்யூனிகேஷன் 3ஆம் இடத்துல இருக்காரு இல்லை, 3ஆம்
3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்காரு சார். ஸோ 5ஆம் இடத்துல இருக்கும்போது இவர் 11ஆம் பார்வையை வந்து நம்ம 11ஆம் இடத்தையும் இவர் பார்க்குறாரு. அது கரெக்டு. 7ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்காரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் இவருடைய கோபத்தின் காரணமாக கம்யூனிகேஷன் பாதிக்கப்படும் நான் சொல்ல வந்தேன் சார். அந்த கம்யூனிகேஷன் பாதிக்கப்படும். அந்த பேச்சால் பிரச்சனையால குடும்பமும் இங்க பாதிக்கப்படுகிறது. அப்புறம் சனி வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவருக்கு வந்து எப்பயுமே ஒரு விரயம்ன்றது இருந்துட்டு இருக்கும். அந்த தசா புத்தி வரும்போது சனி திசையோ சனி வரும்போது கண்டிப்பா விரயம் இவருக்கு இருக்குது. அரசாங்கத்தால பிரச்சனையும் இவருக்கு அந்த சனி திசை சனி புத்தியில இருக்கும். வேற திசா இருந்தா கூட அந்த திசையில வந்து புத்தி வந்து சனி புத்தியோ சனி அந்தரங்க வரும்போது சில பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டு இருப்பார் சார். அதுக்கு அடுத்ததா வந்து 7ஆம் அதிபதியுடைய சந்திர பகவான் இவருக்கு 10ஆம் இடத்துல இருக்கு சார். சோ 10ஆம் இடத்துல இருக்கிறது நன்மையை தான் தரும். அதாவது வந்து மனைவி மூலியமாக ஒரு வருமானமோ இல்ல மனைவி இவங்க சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிசினஸ் இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா ஒரு நன்மையை கொடுக்கும். இவர் தானா செய்யறதை விட மனைவி பெயர்லயோ மனைவி மூலியமாக செய்யும் போது பொருளாதார இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு என்னுடைய தாழ்மையான கருத்து சார். எனக்கு தெரிஞ்சது நான் ஓரளவுக்கு எழுதியிருக்கேன். 6, 8, 12ஆம் சொல்லுங்க சார். இல்ல இவருக்கு எத்தனை மனைவி? இவருக்கு மனைவி பாத்தீங்கன்னா 11ஆம் அதிபதி செவ்வாய். நிமிஷம் சார். சார் 2 மனைவிக்கு வாய்ப்பு இருக்குன்னு என்னுடைய அபிப்பிராயம் சார். இந்த கிரக வழக்கம் சொல்ல முடியுமா சார்? இல்ல சார், 11ஆம் அதிபதி வந்து அந்த 2ஆம் இடத்துல 7ஆம் அதிபதியை விட 11ஆம் அதிபதி இந்த 2ஆம் இடத்துல குடும்பத்துல கனெக்ட் ஆயிருக்காரு. அதனால அந்த கருத்து சொல்லியிருக்கேன் சார். சரி. ஓகே சார். அடுத்தது வந்து இவருடைய குரு பார்வை 9, 11 இங்க இவர் குரு பார்வை பட்டு இருக்குது. அதனால வந்து குரு பார்வை 11ஆம் இடம் லாபஸ்தானம் இருக்கு, நல்லா இருக்குது. பாக்கியஸ்தானமும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சார். இந்த செவ்வாய் 4, 8, 9ஆம் இடம் பட்டு இருக்கிறது. 4ஆம் இடம் சுகஸ்தானம். அந்த அதாவது வழி இல்லாத செவ்வாய் பார்வை இருக்கிறது. அந்த 4ஆம் இடமும் 8ஆம் இடமும் 9ஆம் சிறிது பாதிப்பு ஏற்படும் என்னுடைய கருத்து சார். சனி பகவான் 2, 6, 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால இந்த குடும்பம், அப்புறம் வந்து இப்ப நடக்கக்கூடியது சூரியன் சனி டைரக்டா பார்த்து 7ஆம் பார்வையில இப்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய கருத்து சார். இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கலாம்னு என்னுடைய கருத்து நான் எதிர்பார்க்கிறேன். பொருளாதார ரீதியா அரசாங்கத்துக்கிட்ட இவருடைய பொருட்கள் போய் சேர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். நீங்க சொன்னாம நீங்க சொல்லுங்க பாத்தீங்களா, வீடு லோன் எடுத்து அந்த லோனால கட்ட முடியாம அந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். இல்ல உடல் ரீதியான ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். இல்ல குடும்பத்தால சில கடன்கள் அதிகமான, ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் டைரக்டா விரயத்தை பாக்குறாரு. அதனால கடன் தொல்லைகள், அரசாங்கத்தால தொல்லைகள் இவருக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு சார். இது என்னோட கணிப்பு சார். தவறு சரி நீங்க தான் சார் சொல்லணும். தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ. ரொம்ப நன்றி, சிறப்பு. ஒரு கைதட்டு போட்டுருங்க. அடுத்து 3வது ஆள் யாரு? 3வது ஆள் அவங்க பேர் துளசி மோகன், பெங்களூர். ஐயா சாமிநாதன், அகைன் நான் ஒரு 2 விதிகள் மட்டும் நான் திருப்பி சொல்லிடலாமா? சொல்லுங்க. ஓகே. 7ஆம் அதிபதி 10ல வந்து இருக்கிறதுனால இவருக்கு திருமணம் ஆயிருந்ததுன்னா திருமணம் ஆகி ஒரு 10 மாசத்துக்குள்ள வீட்டுல ஒரு கண்டம் ஏற்பட்டிருக்கும், விபத்து, அதாவது ஒரு மரணம் ஏற்பட்டிருக்குன்றத சொல்லலாம். அது 1. 2வது, இவருக்கு திருமணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு 4லயும் 8லயும் பாவகிரகங்கள் இருந்ததுன்னா திருமணம் இல்லை, திருமணம் மறுப்பு அப்படின்ற ஒரு விதி இருக்கு. அப்படியே திருமணம் நடந்திருந்தாலும் இவருக்கு அந்த திருமணம் முறிவாகி 2வது திருமணம் நடந்திருக்கும் அப்படின்றத சொல்ல விரும்புறேன். நன்றிங்க. சரி.